தமிழ்நாட்டில் வரும் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். SIR பணிகளுக்கு பிறகு பெயர் சேர்க்க 34,75,717 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டத்திற்கு 2,872 கோடி மதிப்பில் புதிய திட்டங்கள். மத்திய அரசுக்கு மகாத்மா காந்தியையும் பிடிக்காது, மக்கள் நலனும் பிடிக்காது என முதலமைச்சர் விமர்சனம். 100 நாள் வேலை திட்டத்தில் 50 நாள் வேலையை கூட மத்திய அரசு வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. குடியரசுத் தலைவர் உரைனா அது பாஜக அரசினுடைய உரைதான். அவங்களை நோக்கித்தான் இந்த கேள்வி. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 நாள் திட்டத்திலேயே 50 நாள் கூட ஒன்றிய பாஜக அரசு ஒழுங்கா வேலை கொடுக்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கான நிதியை ஒழுங்கா விடுவிக்கிறது இல்ல. இந்த நிலையில 50 நாள் எப்படி மேஜிக் மாதிரி 120 நாட்களாக உயரும்? ஒன்றிய அரசு இந்த திட்டத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி அளிக்க தயாரா இருக்கா? 120 நாள் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்லி இருப்பதற்கு எந்த கேரண்டியும் கொடுக்கல. அது வெறும் மாயதான். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச செல்போன், மூத்த குடிமக்களுக்கு இலவச பஸ் பாஸ் என்ற வாக்குறுதிகளை அதிமுக நிறைவேற்றியதா? திமுகவின் திட்டங்களை காப்பியடித்து எதிர்க்கட்சித் தலைவர் EPS பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க முடியாத 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் நம்ம அரசு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை காப்பி அடிச்ச புதிய வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் நிறைவேற்றல. 2011 அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்க தெரியுமா? 2011 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ்னு சொன்னாங்க, அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? தமிழ்நாட்டின் வளர்ச்சியை ஆளுநர் விமர்சிப்பதாகவும் மத்திய அரசு பாராட்டுவதாகவும் முதலமைச்சர் பேச்சு. இனிமேல் மத்திய அரசின் புள்ளி விவரங்களை படித்துவிட்டு பிரதமர் மோடி பேச வேண்டும் எனவும் பதிலடி. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு வளர வேண்டும் என்று பேசியிருக்கிறார். தேர்தலுக்காக பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பேசிட்டு போயிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்ன ஒன்றிய அரசுடைய பொருளாதார அறிக்கை வெளியாகி இருக்கு. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்டுக்கு முன்னதான் இந்த அறிக்கை வந்திருக்கு. அதிலேயும் தமிழ்நாட்டை மனம் திறந்து பாராட்டி இருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறத ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேம்படுத்தி இருப்பதா ஒன்றிய அரசு பாராட்டி இருக்கு. உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில தமிழ்நாடு முதலிடம் ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை பாராட்டுது. பெண்களுக்கான வேலைவாய்ப்பை பெருக்கும் திட்டங்கள்ல தமிழ்நாடு தீட்டி இருக்கு. இது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடின்னு பெருமையா சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மாண்புமிகு ஆளுநர்களும் படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். படிக்காம எந்த நிகழ்ச்சிக்கும் போயிடாதீங்க. நீங்க கொடுக்கிற அறிக்கை தான் அது. உங்க ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய அறிக்கை. இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளிடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தால் ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு நன்மை. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமருக்கு நன்றி என அதிமுக பொதுச் செயலாளர் EPS பதிவு.
மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனிந்து நிற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகம் குற்றவாளிகளின் கூடாரமாக மாறியுள்ளதற்கு குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு ஆளுங்கட்சியினர் அடைக்கலம் கொடுப்பதுதான் காரணம் என குற்றச்சாட்டு. ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல மகளிர் மாநாடு. தீய சக்தி திமுகவின் ஆட்சி முடிவுக்கு வரும் நிலையில் முதலமைச்சர் மாநாடு நடத்துவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஐம்பத்தாறு மாதங்களாக நிர்வாகத்திறனற்ற ஆட்சி செய்து இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டதாக இபிஎஸ் ஆவேசம். நிதியே இல்லாமல் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதாக கண்டனம். மத்திய பாஜக அரசின் அநீதிகளுக்கும் அவர்களது தமிழ் பகை நடவடிக்கைகளுக்கும் எதிராக தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் எரிகிறது என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேள்வி. டெல்லியில் சதித்திட்டம் தீட்டி சர்வாதிகார எண்ணத்தோடு தமிழ்நாட்டின் மீது ஏவப்படும் எந்த ஆதிக்கத்தையும் வெற்றியடைய விடமாட்டோம் என இபிஎஸ்க்கு பதிலடி. திமுக அரசு மீதான 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைக்கு ஆணையிட தயாரா என பாமக தலைவர் அன்புமணி சவால். 10 ஊழல்களுக்குமான ஆதாரங்கள் பொதுவெளியில் இருப்பதாகவும் அகராதியில் ஊழல் என்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமான இன்னொரு சொல் திமுக எனவும் விமர்சனம். கனிமவள கொள்ளையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. நியூஸ் தமிழ் நிருபர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கிய எம்எல்ஏ பழனியாண்டியை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் உள்ள 58 ஏரிகளுக்கு நீர் வழங்கும் நந்தன் கால்வாய் இணைப்பு திட்டம். திட்ட நில எடுப்பு பணிகளுக்கு 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் நிர்வாக அனுமதி வழங்கியும் தமிழக அரசு அரசாணை. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 36 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் வேண்டுகோளை ஏற்று அறிவிப்பு. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடி வரும் இடைநிலை ஆசிரியர்களின் 1 மாத சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டதாக புகார். அரையாண்டு விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சம்பளம் பிடிபட்டதாக தகவல். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மௌனம் கலைத்தார் விஜய். 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது வரை தன்னை துரத்திக் கொண்டிருப்பதாக என்டிடிவி ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி. அரசியலுக்கு வர வேண்டும் என்ற முடிவு நீண்ட காலம் யோசித்து எடுத்த முடிவு என விஜய் விளக்கம். தனது பாதை நீண்டகால பயணத்திற்கான திட்டம் என்றும் திட்டவட்டம். தன்னுடைய வழிகாட்டிகள் பட்டியலில் கலைஞர் பெயரையும் குறிப்பிட்ட தவேக தலைவர் விஜய். எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயருடன் கலைஞர் கருணாநிதி பெயரையும் குறிப்பிட்டார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு பக்கவாதம். மருத்துவக் குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் உடல்நிலை சீராகி வருவதாகவும் அறிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் 2வது நாளாக சரிவு. சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. ஒரே நாளில் 85,000 ரூபாய் விலை குறைந்த வெள்ளி. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை. அஜித் பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக சுனேத்ரா பவார் தேர்வு. மகாராஷ்டிராவின் முதல் பெண் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். सुनेत्रा अजित पवार गांभीर्यपूर्वक प्रतिज्ञा करते की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा भारताच्या संविधानाबद्दल
மகாராஷ்டிராவில் இரு தேசியவாத காங்கிரஸ் பிரிவுகளும் ஒன்றிணையும் என சொல்லப்பட்ட நிலையில் ஓரங்கட்டப்படும் சரத்பவார். மகாராஷ்டிரா துணை முதல்வராக சுனேத்ரா பவார் பதவியேற்பு குறித்து குடும்பத்தினரிடம் கலந்தாலோசனை செய்யவில்லை என பேட்டி. உத்தரகண்டில் விவாகரத்து வாங்காமல் மறுமணம் அல்லது லிவ்-இன் உறவில் ஈடுபட்டால் குற்றம். மறுமணம் லிவ்-இன் உறவுக்கு வற்புறுத்தினால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் வகையில் விதிகள். வெனிசுவேலாவில் இருந்து இந்தியா மீண்டும் கச்சா எண்ணெய் வாங்க அனுமதி வழங்கிய அமெரிக்கா. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை தடுக்கும் நோக்கில் இந்தியாவுக்கு வரிச் சலுகை வழங்கவும் திட்டம் என தகவல். ரஷ்ய பெண்களுடனான தொடர்பு காரணமாக மைக்ரோசாப்ட் இணை நிறுவனம் பிரபல தொழிலதிபருமான பில்கேட்ஸுக்கு பால்வினை நோய் என அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவை உலுக்கி வரும் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டின் சார்ந்த 30 லட்சம் பக்க ஆவணங்கள் வெளியாகி பரபரப்பு.